ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட 3 ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட். ஸோ போன பார்ட் ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா வாயின் ஒரு வழியாக ஜிம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பா. ஜிம்முனையும் வீட்டுக்குள்ளே ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிட்டா. பட் அவளுக்கு ஒரு மாதிரி ஜிம் மேலே லவ் ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் அதை எதுவும் அக்செப்ட் பண்ணாமல் ஜிம்மில் பின்னாடி சுற்ற விடுவோன்னே பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த சொலஸ் கணிச்சுத ஃபைனல் பார்ட். முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடி தான் கண்டிப்பாக வந்து உட்காரணுமா? ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, வந்து உட்காரு. ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கார் சீட்லேயே முன்னாடி வந்து உட்காரணுமா? அட ஆமாண்டி, வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் வாயினா வந்து உட்கார்றா. உட்காந்ததுக்கப்புறம் தான் அப்படியே வாயின் சீட் பெல்ட்டு போடலையா, அப்படியே அக்கறையாக வராரு. வாயினா பார்த்துட்டு, நான் எத்தனையோ காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஏன் ஃப்ளைட்டில் கூட போயிருக்கேன். சீட் பெல்ட் எனக்கு போட தெரியும், நானே போட்டுக்கிறேன். இருந்தாலும் ஹஸ்பண்ட் போட்டு விட்ற மாதிரி வருமா அப்படின்னு வேணுக்குனே அந்த சீட் பெல்ட் அவனே க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் எதுவும் காட்டிக்காமல் அப்படியே திரும்பிக்கிட்டா. அவனும் சீட் பெல்ட்டு போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கான். லவ் சாங்காக போட்டுட்ருக்கான் வாயனுக்கா. ஐயோ, இவன் லவ் மூடில் ஒரு மாதிரி முத்தி போய் கிடக்கான் போலே அப்படின்னு ஜிம்னை பார்த்து, கொஞ்சம் சாங்கை ஸ்டாப் பண்ணுறியா? ஏன், எதுக்கு? பாட்டு நல்லா இல்லையா? அப்படியே லவ் ஃபீலில் ஜாலியாக இருக்குல்ல காரை ஓட்டுறதுக்கு. அதுக்கு இல்லை, என்னோட ஆஃபீஸ் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து இறங்கி வரா. வாட்ச்மேனா, மேம் யார், உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டதும் அவளும் ஆமாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்கிட்ட பாய். பாய் மட்டும்தானா? வேறு என்ன, வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? நீ உன்னோட ஸ்டேஷனுக்கு போக வேண்டாமா, ஒர்க் பார்க்க வேண்டாமா, இங்கே தான் நின்றுட்டுருக்க போறியா? இல்லை, நீ பாயை தவிர்த்து ஏதாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ ஒன்றுமே சொல்கிற மாதிரி தெரிலையே. என்ன சொல்லணும்? பாய் ஹனி, பார்த்து போயிட்டு வாங்க, ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச்னு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா பாய் அப்படின்ற. ஓகே பாய் ஹனி, பார்த்து போயிட்டு வா, சேஃபாரு, ஏன்னா எனக்கு நீ ரொம்ப முக்கியம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றா. ஜிம்முன்னு அப்படியே ஒரு செகண்ட் விழுந்துட்டான். என்ன சொன்ன நீ இப்போ அப்படின்ற மாதிரியே அவளை பார்த்துட்ருக்கு. அவளா, அதான் நீ கேட்டதை சொல்லிட்டேன்ல அப்போ. இப்போ நான் கேட்டேங்கிறதுக்காண்டி சும்மா சொன்னியா இல்லை உள்ளேன்னு சொன்னியா? லூஸா நீ? யாராவது சும்மா லவ் யூ சொல்லுவாங்களா, இல்லை சும்மா இப்படி பேசுவாங்களா? அறிவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குறன்னு ஓடிட்டா ஜிம்முனுக்கா. ஐயோ, என் பொண்டாட்டி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாளா அப்படின்ன மாதிரி சிரிச்சுட்டு அவனுக்கு காரில் ஏறி உட்காந்து நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டான். இங்கே எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி லவ் ஃபீலாக இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக இருக்கணும், புரியுதா? நார்மலாக இருக்கணும், புரியுது. நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வந்து, என்னாச்சு மேம், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாம், ஆனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா வாட்ச்மேன் கூட சொல்லிகிட்டு இருந்தார் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்தீங்கன்னு. ஆமாம், என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன். எப்படி மேம், ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணிங்களா? அதான் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ? ஷடப், போய் ஒர்க்கை பார்க்குறியா? இந்த மாதிரி காசிப் மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணும், புரியுதா? புரியுது மேம். பட் இருந்தாலும் உங்கள் கண்ணை ரொம்ப சிவப்பாக இருக்குது, கொஞ்சம் கண்ணாடியில் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறா. அவளா, நீ இங்கேருந்து போறியா என்ன அப்படின்னு கற்றுன்னு இருந்தா. அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் வான் ரொம்பவா சிவப்பாக இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த லேப்டாப்போட மிரரில் பார்க்குறா. ஆமாம், ரொம்ப தான் சிவப்பாக இருக்குது. ஐயோ, இந்த சிம்மன் பையன் இருக்கானே, கடவுளே, இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் நாள் ஃபுல்லாக ஒர்க்கை பார்க்குறா. பார்த்துட்டே இருக்கும்போது, மேம் லஞ்சுக்கு எங்கே போகிறீங்க இன்றைக்கி, எந்த ஹோட்டல், சைனீஸா ஜாப்பனீஸா அப்படின்னு இழுத்துட்டு இருக்கும்போது வாயனா, நான் அப்புறம் சொல்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளும் போயிட்டா. போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே மறுபடியும் திரும்பி வந்து, மேம் நான் எந்த ஹோட்டல்லையும் உங்களுக்கு லஞ்ச் புக் பண்ண வேண்டியதெல்லாம் நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா ஆஃபீஸ்க்கு உங்கள் ஹஸ்பண்ட் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் வாயனுக்கா தூக்கி வாரி போடுது. சீரியஸ்லி? இப்போ நீ என்ன சொன்ன? என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரா? நீ ஜிம்மில் தான் பார்த்தியா? மேம் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் வான் வெளில வந்து பார்த்தா ஜிம்முனா ரிசப்ஷனில் கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு லஞ்சை தூக்கிட்டு வரான். எல்லோரும் ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. வானா, ஓ மை காட், இது ஜிம்மன். ஜிம்மன், ஹே டார்லிங் அப்படின்றான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நீ ஆஃபீஸ், நீ ஒர்க்குக்கு போகலையா? போயிட்டேன், லன்ச் டைம் தானே, அதான் என்ன உன்னை பார்க்கணுமோன்னு இருந்துச்சா? நீ வேறு கலையில் லவ் யூ சொன்னியா?
திருப்பி லவ் யூ டூ சொல்லல. அதான் லவ் யூ டூ சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷ் வாய மூடு. ஆஃபீஸ் இது ஒர்க் ஏரியா. இங்கே வந்து ஐயோ! இது என்னது? லஞ்ச் வா அப்படின்னு கேண்டீன் ஏரியாவுக்கு கூட்டு போகாமல் நேராக அவனோட கேபினுக்கு கூட்டு போய் அங்கே சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கா. எல்லாரும் அங்கே தான் எட்டி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்படியே எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டே, லஞ்ச் டைம் தானே, யாருக்கும் பசிக்கலையா என்ன? இங்கேயே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, ஒழுங்காக போய் சாப்பிடுங்க, இல்லைனா லஞ்ச் டைமை கட் பண்ணிடுவேன். ஓகேம்மா ஓகேம்மான்னு எல்லோரும் ஓடிட்டு இருக்குமா. அசிஸ்டன்ட் வந்து, மேம் உங்கள் ஹஸ்பண்ட் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. அவன் எனக்கா கடவுளே அப்படின்ட்டுருக்கு. நீ இன்னைக்கு லஞ்சை வெளியில் சாப்பிட்ருப்பேன்னு நினச்சேன், சாப்பிட்லையா? எப்பயும் வெளில தான் சாப்பிடுவேன், ஆனால் இன்றைக்கி அவங்க கூட சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இது நீயா குக் பண்ண? இல்லை, எங்கள் அம்மா குக் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். ஆண்டி குக் பண்ணதா? அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பட் நல்லாயிருக்கும். நான் ஒரு நாள் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயனுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்கான். வாயனுக்கும் நிறையா வேலை இருக்கும். ஸோ அவளும் லேப்டாப் எடுத்து வச்சு தான் உட்காந்துட்ருப்பா. ஜிம்மன் ஊட்ட வாயின் சாப்பிட அடுத்த வேலையை பார்க்க 2 பேரும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதிலே இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி நல்லா மூவ் ஆகுற மாதிரியே இருக்குது. வாயனுக்குமே ஏதோ இப்போ தான் கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் கூட இருக்கிற மாதிரியே அவளுக்கு ஒரு ஃபீலே கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஜிம்மனை பார்த்து, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? ஏண்டி இதை பாதி டிஃபன் பாக்ஸ் நான் தாண்டி காலி பண்ணேன். ஏதோ 4 வா வாங்கிட்டு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். 4 வாயா? இங்கே பாரு, இந்த பாதி டிஃபன் பாக்ஸ் நான் தான் காலி பண்ணேன். கிழிச்சேன். இதை நான் காலி பண்ணேன். இல்லை, இதை நான் காலி பண்ணேன். இல்லைடி, நான் இது ஃபுல்லாக சாப்பிட்டேன் தெரியுமா? இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீ தொடக்கூட இல்லை. சாப்பிடின்னு சொன்னால் எனக்கு ஒர்க் இருக்குது. அப்போ நீ தான் சீன் போட்ட. யார்? நான் சீன் போட்டேனா? இங்கே பாரு ஜிம்மன், தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. எனக்கு உண்மையாக நிறைய ஒர்க் இருக்குது தெரியுமா? ஏதோ நீ சாப்பிட கூப்பிட்ட ரொமான்டிக்காக இருந்து நானும் சாப்பிட்டேன், அவ்வளோதான். இல்லைனா இது கூட சாப்பிட மாட்டேன். உனக்காண்டி தான் நான் இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். கிழிச்சேன். ஒரு 4 வாய் சாப்பிட்டது இவ்வளோ சாப்பிட்டதா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஏன் நான் இவன் கூட சண்டை போட்டுட்ருக்கேன்? ஐயோ அப்பாடா, நான் கூட சண்டை போட போ. சரி டார்லிங், பாய்டி, லவ் யூ. ரொம்பலாம் வேலை பார்க்காதானே? ஓகே, லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறா. அவனும் சிரிச்சுட்டே அங்கேருந்து வாயினை ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டான். அங்கே ஜிம்மன் போகும்போதெல்லாம், நீங்கள் உண்மையாகவே வாயின் மாமோட ஹஸ்பண்டான்னு கேட்குறாங்க. ஜிம்மனும் ஆமாம் ஆமான்னு எல்லாத்தையும் மண்டையாடிட்டு போயிட்டுருக்கான். இதில் ஒரு அசிஸ்டன்ட் வேகமாக வந்து, மேம் சொல்லு, இந்த ஃபைலை நான் முடிச்சிட்டேன், போ, இதை போய் நீ செக் பண்ண கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு அவட்ட கொடுத்துட்ருக்கா. அவளா, ஏன் மேம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டே ஆஃபீஸ் வேலையை முடிச்சிட்டிங்களா? இப்போ புரியுது நீங்கள் இந்த கம்பெனியோட ஃபவுண்டராக அண்ட் சிஓவாக இருக்கீங்கன்னு. அடி வாங்க போகிறேன், ஒழுங்கா போய் வேலையை பரப்படி அப்படின்னு அவளை துரத்தி விட்டுட்டே, உண்மையாகவே இவன் சொல்கிற மாதிரி நான் 2த்துலேயும் பக்காவாக இருக்கேன்னா என்ன? ஐயோ அப்படின்னு சிரிச்சுட்டே அவளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டா. முடிச்சதுக்கப்புறம் அவளோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான். அவளோட அசிஸ்டண்ட் வந்து, எஸ் மேம், பிக்கப் பண்ணுறதுக்கு கேப் வர சொல்லிட்டியா? இல்லை என்னோடய கார் ரெடியாக இருக்கா, என் டிரைவர் ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவளும் கீழே எட்டி பார்த்துட்டு, உங்கள் கார் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கீழே பார்த்தா கீழே ஜிம்மன் அங்கே ஹாய் காமிச்சிட்ருக்கான். மேம் உங்களுக்கு கேபும் தேவையில்ல, கார் டிரைவரும் தேவையில்ல, ஏன் ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறா. வாயனும் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கீழே எட்டி பார்த்தா ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். வாயனுக்கா ஐயோ வந்துட்டான் போலே அப்படின்னு மறுபடியும் சொல்லிச்சுட்டே, அப்போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நைட்டாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் வாயன் வந்து ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஆஃபீஸில் பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க, மீதி தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் கிளம்ப சொல்கிறா. எல்லாருமே தேங்க்யூ மேம் சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. வாயன் தான் ஃபர்ஸ்ட்டு வெளில வரா. வெளில வந்து ஜிம்முக்கிட்ட ஓடி வரலான்னு பார்த்தா எல்லோரும் மேம் பாய் மேம், மேம் குட் நைட் மேம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. வாயன் பார்க்குறா, ஐயோ போய் தொலைதுங்களா பாரு அப்படின்னு எல்லாரையும் பார்த்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் மட்டும் வந்து, சார் குட் நைட் சார், பாய் சார், ஓகே குட் நைட் பாய் அப்படின்னு ஜிம்னு சொல்லிகிட்டு இருக்கான். வாயன் அப்படியே நேராக ஜிம்னு திரும்பி பார்த்து, நீ எதுக்கு ஆனாவனா ஆஃபீஸுக்கு வந்துட்டுருக்க? என்னை விட அழகான பொண்ணு எது இங்கே பார்த்துட்டியா என்ன? அதனால் உனக்கு அவன் மேலே ஓவராக இம்ப்ரெஸ் ஆகி அவளை லவ் பண்ணணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன கழட்டி விட்டுட்டு அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே வந்துட்டுருக்கியோ? ஏன்னா அங்கே பாரு, என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் கரெக்டாக டீனேஜ் ஏஜை தாண்டி காலேஜ் முடிச்சு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாம் யங் கேர்ள்ஸ், அது இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க முன்னாடி இப்படி ஹேண்ட்ஸமாக வந்து அங்கே பாரு எப்படி பார்த்துட்ருக்குது பாரு. அந்த பொண்ணுங்களை என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுது, நீ அவங்கள ஒரு மாதிரி பார்க்குற.
அப்போ உனக்கு அந்த பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு வான் வேறு மாதிரி சந்தேகப்பட்டு கேட்க ஜிம்முனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. பைத்தியமாடி நீ? இல்லை நீ பைத்தியமான்னு கேட்குறேன். அந்த பிள்ளைங்கள பார்க்கறதுக்காடி நான் வந்தேன். நான் வந்ததே உன்னை பார்க்க தானடி, உன்னை கொஞ்சம் தானடி நான் வந்தேன். அது உனக்கு புரியாதுல்ல? ஏதோ அவளுகளை பார்க்க வந்தேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ நீ என்ன சந்தேகப்படுற? இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நீ என்ன சந்தேகப்படுற? நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த் தான் ஆகுது. ஆனால் நீ அதுக்குள்ளே என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா? அதுக்குள்ளே உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? சந்தேகம் வரல, நீ சந்தேகத்தை உண்டாக்குற அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் வாங்கி சிரிச்சிட்டே, சும்மா உங்ககிட்ட ஃபன் பண்ணி பார்த்தேன், ஆனால் பரவாயில்ல, ரொம்ப தான் சீன் போடுற, புரியுது என்ன லவ் பண்ணுறேன்னு வந்து வண்டி எடு அப்படின்ட்டு இருக்கா. அவன் பார்க்குறான். பாவே, இவ்வளோ நேரம் என்னை கோவப்படுத்தி விட்டுட்டு பேசுகிற பேச்சை பார்த்தியா? உனக்குலாம் வாயை கிழிச்சு ஒன்றுடி, அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும். என்ன சொன்னச்சுமா? என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, காரில் ஏறு, போகலாம் வீட்டுக்கு. போகலாம். நம்ம டின்னர் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு ஹோட்டலில் இறங்கி டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே தான் டின்னருக்கு அவனோட ஆஃபீஸ் கோலிக்கும் வந்திருப்பாங்க, ஜிம்னோட ஆஃபீஸ் கோலிக். அவங்க எல்லாரையும் வாயின் பார்க்குறா. எல்லோரும் போலீஸ் தான், பட் இருந்தாலும் பார்க்கல, அவன் நல்லா தான் இருக்கானுங்க. வாயின் பார்க்குறா. பார்த்துட்டு ஜிம்முன்னு கிட்ட, பரவாயில்லையே, அவன் கூட வேலை பார்க்குற பசங்களும் நல்லா இருக்கானுங்க, அவனோட வயசு கம்மியும் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு அப்படியே ஒரு முறை தான் வாயை உடச்சிருவண்டி, பொத்திக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள பார்த்து, நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் போய் அங்கே போய் கொட்டிக்கோங்க போங்க அப்படின்னு அவனுங்களை அங்கே அமுச்சு விட்டுட்டு, மேடம் பென்ட்டு என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? உன்னோட கொலீக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொன்னேன். என்னை விடையா? சீரியஸ்லி உன்னை விட தான் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அப்போ உனக்கு என்ன? என்ன தான் உன்னோட ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றா. அவனு சிரிச்சிட்டே, இந்த பதிலை நான் எதிர்பார்க்கலையே, நீங்கள் எதிர்பார்க்கறத நான் சொல்லுவேன் அப்படின்னு 2 பேரும் மாறி பேசி விளாண்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் ஏறி போயிட்டுருக்கும் போதே எனக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவளுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே ஜிம்னை வந்து பிடிச்சிருக்கும், பட் இவ எவ்வளோ பெரிய புள்ளின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் மேலே வெறுப்பு மட்டும்தான் வந்திருக்கும். வாழ்க்கையில் இவன் மூஞ்சை மட்டும் திருப்பி பார்த்துடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் அவளுக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த பையலே இப்போதான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவளே கனவுல கூட எதிர்பார்க்கல. ஸோ அதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. ஒரு வேளை வீடும் வந்துருச்சு. வீடை பார்த்தா வெளியிலேருந்து பார்க்க ஒரு மாதிரி யாருமே இல்லாத மாதிரியே இருக்குது. வான்னு பார்க்குறா. வீட்டில் வேலை பார்க்குறவங்க யாரும் இல்லையா? அவங்க 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிருப்பாங்க. வா, 6 மணிக்கெலாம் போயிருப்பாங்களா? எப்பயுமே வா. ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க நான் 8 மணிக்கு தான் போவேன்னு. மணியை பாரு, 9 ஆச்சு, இன்னுமா வீட்டில் இருக்க போகிறாங்க? அதானே அப்படின்னு வாயனும் வீட்டு கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. வாயனுக்கு ஒன்றும் புரியல. ஃபுல்லாக ரோஸு, கேண்டில்ஸு, கீழே பலூன்ஸ்லாம் இருக்குது. அப்படியே ஒரு சென்டர் ஏரியா வேலை இருக்குது. வாயனை அப்படியே திரும்பி ஜிம்னை பார்த்தா ஜிம்னை காணோம். எங்கடா போனான்னு பார்த்தா அப்படியே வாயனோட கையை மெல்லமாக பிடிக்கிறான். வாயனும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவளை கூட்டிகிட்டு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட நிற்க வைக்கிறான். நிற்க வச்சு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவளும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, இதெல்லாம் எப்போண்டா ரெடி பண்ணேன்? அது உனக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன்ல, அதுக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, கேண்டில்ஸ்லாம் நல்லா அழகாக ஏற்றிருக்கல்ல அப்படின்றான். அவள் இவ்வளோ கேண்டில்ஸ் ஏற்றுனியா? லைட்ஸே இல்லை, ஃபுல்லாக கேண்டில்ஸ் தான், ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் நீ பண்ணியா? ஆமாம், நான் தான் பண்ணேன். உனக்காண்டி மட்டும்தான் பண்ணேன். சீரியஸ்லி உனக்காண்டி மட்டும்தான் இது எல்லாமே. ஆனால் நீ ஒரு தப்பு பண்ணிட்டிய அப்படின்றா. என்னடி பண்ண? எனக்கு பலூன்ஸ்னால் கொஞ்சம் பயம். ஏன்னா அது வெடிச்சா டம்முன்னு சத்தம் கேட்கும்ல, அதனால் எனக்கு பயம். ஸோ இதை நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜிம்முனுக்கா நினச்சேன், என்னடா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கனே, எதுவுமே சொதப்பலையே நினச்சேன், சொதப்பியிருக்கேன். இட்ஸ் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றா. அவனும் சிரிச்சுட்டு ரிங் எடுத்து, என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஐ லவ் யூ. நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிச்சிரு. பாஸ்டில் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியும், அதை நினச்சி நானே அசிங்கப்படுறேன். ஆனால் ஒரு கடத்தில் நான் திருந்தும்போது எனக்கே தோணுச்சு, நான் ஒரு வேளை உனக்காண்டி தான் பிறந்திருக்கணும்னு. அதனாலே உன்னை தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டில் சம்மந்தம் பேசி கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னை லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் எப்போவும் லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ரிங்கை வாங்கி போட்டுட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ எமோஷன். ஜிம்மனுக்குமே ஸ்டார்டிங்கில் வாயனை பார்த்து பிடிச்சிருக்கும். இருந்தாலும் வாயன் கண்ணாடி போட்டு கொஞ்சம் அம்மாஞ்சி மாதிரி இருந்திருப்பாளா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கும் போது இவனு கூட சேர்ந்து கலாய்ச்சி அப்படியே ஒரு புள்ளியாக இருப்பான். ஸோ அது இப்போ ஜிம்மு நினச்சி பார்த்துட்டு, நான் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்,
இதுக்கடுத்து நீ வாழ்க்கையில நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்த நான் குடுப்பேன் அப்படின்றான். அவனுக்குமே லைஃப்பில் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்ல. இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் உன்னை அவ்வளோ வெறுத்தேன். ஆனால் இப்போ நான் நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறானுங்க. வான் கண்ணெலாம் அப்படி கலங்கியிருக்கு ஜிம்முன்னு பார்த்துட்டு. ஏன்டி ஏன் ஏன் கண்ணெலாம் கலங்கியிருக்கு? சந்தோஷத்தில் கலங்கியிருக்கு. ஆனந்த கண்ணீர் அப்புடின்னு சொல்கிறா. ஜிம்முன்னு சிரிச்சுட்டே ஆனந்த கண்ணீரா அப்படின்னு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயனை கிஸ் பண்ணுறா. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பலூனை ஜிம்முன்னு மிதிச்சிட்டான். டொப்புன்னு வெடிக்குது. வாயன் பயந்து போய் அப்படியே ஜிம்முனை கட்டி பிடிச்சிட்டு ஜிம்முன்னு இந்த ரூம்லேருந்து என்ன கூட்டிகிட்டு போயிரு, நான் ஹால்லேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போன பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நானும் அதுக்கு தானே காத்திருந்தேன், உன்னை எப்போ ரூமுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அப்படியே அவளை தூக்குறான். அவளும் சிரிச்சுட்டே அப்போ நீ இதுக்கு தான் பிளான் பண்ணியா? ஆமாம் இதுக்கு தான் அப்படின்னு ஒரு பலூனை வெடிக்கும் போது அவள் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதோட அந்த 3 ஷர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பை. சீ யூ லேட்டர்.